பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த காலை நேரத்திலே, இந்த ஏப்ரல் மாதத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் அப்படியே உங்களை செய்வேன், உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை நேரத்திலே தேவன் கடைசி வரைக்கும் நம்மை தாங்கி வழி நடத்துவார். ஒருவேளை நம்ம எல்லாரும் தள்ளிவிட்டாலும், வெறுத்து ஒதுக்கினாலும், தேவன் நம்மை கடைசி வரைக்கும், மரண பரிந்து வரைக்கும் நம்மை தாங்கி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், வயதான காலத்தில் நம்மளை பிள்ளைகள் நம்மை ஒதுக்கி விடுவார்கள், தள்ளி விடுவார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கடைசி வரைக்கும் நம்மை ஆண்டவர் தாங்குவார், வழி நடத்துவார், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பாரமாக இருக்காதபடி தேவன் நம்மை கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தாங்குவது என்று சொன்னால் நம்முடைய பாரத்தை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வது. ஆமென். நமக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொண்டு நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். உதாரணமாக, மோசே பிறக்கிறான். அந்த மோசையின் பிறப்பில் அந்த நாட்கள் பிறந்த எல்லா பிள்ளைகளையும், 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாரையும் கொலை செய்வதற்கு அந்த பார்வோன் கட்டளையிடுகிறான். இப்போ அந்த மோசையின் தாயாரால் அந்த பிள்ளையை ஒழித்து வைக்க முடியலை. அந்த பிள்ளையை தாங்க முடியலை. ஏன்னா ஒழித்து வைக்க முடியலை. எனவே அந்த பிள்ளையை ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் அனுப்புகிறார். தேவன் பாருங்கள், அந்த பிள்ளையை பத்திரமா பாதுகாக்கிற பாருங்கள். பாதுகாத்து அந்த குழந்தைய பார்வனுடைய குமாரத்தி குளிக்கிற இடத்துல வந்த உடனே அந்த பேழையை திறந்து பார்த்த உடனே அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தையை கொல்ல மனதில்லாமல் அந்த பார்வன் குமாரத்தி தன்னுடைய மகனை போல வளர்க்க ஆசைப்பட்டாள். அப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அப்போ அந்த பால் கொடுப்பதற்கு அந்த மோசையின் சகோதரி மிரியாம், சின்ன குழந்தை, அந்த பிள்ளையின் தன்னுடைய தாயை கூட்டு அந்த பார்வனுடைய குமாரத்தி கிட்ட கொடுக்குறா. அவள் சொல்கிற, இந்த குழந்தையை நீ வளர்த்து எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். பார்த்திங்களா, அந்த மோசைக்கு அந்த குழந்தை பிறந்த டைம்லேருந்து கடைசி வரைக்கும் தேவன் அவனை தாங்கினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்மையும் ஆண்டவர் தாங்குவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒருவேளை எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்களே, என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே, நான் இந்த குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேனே என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை தாங்குவார். கடைசி வரைக்கும், முதிர் வயது வரைக்கும், நிறை வயது வரைக்கும், நம்மை கடைசி வரைக்கும் யாருக்கும் பாரமாக இல்லாதபடி நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை தாங்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2வது பார்த்திங்கன்னா, சுமப்பேன் என்று சொல்லுகிறார். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை செட்டையில் சுமந்து கொண்டு செல்வது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு செல்வார். ஆமென். நம்மை தூக்கி செல்வார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்மை சுமக்கிற கர்த்தர் நம்மளை ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துவார், நம்மை சுமப்பார். அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து உயர பறப்பது போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு நம்மை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை சுமக்க போகிறார். ஆமென். இதுவரைக்கும் உங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்துட்டு இருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். எனவே நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய பாரத்தை அந்த புதிய மாதம் கர்த்தர் மேல் வைத்து விடுவோம், அவர் மேல் வைத்து விடுவோம், அவர் சுமப்பார். நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் நம்முடைய பாரங்களை சுமப்பார். 3வது பார்த்திங்கன்னா, தப்புவிக்கிறார். ஆபத்துக்கு தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார், சத்துருடைய வல்லமைகளுக்கு தப்புவிக்கிறார், எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு நம்மை தப்புவிக்கிறார். ஆமென். நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும்போது மொர்தெகாயை கொலை செய்வதற்காக ஆமான் என்கிறவன் ஒரு தூக்கு கயிறை மாட்டி வைத்திருக்கிறான். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மொர்தெகாய்க்கு தெரியாது, தனக்கு என்று சொல்லி ஒரு தூக்கு கயிறை ஒருத்தன் மாட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி, சத்ருவின் எதிரிகளின் சூழ்ச்சிகள். ஆனால்
இந்த மொர்தெகாய் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவன் அந்த மொர்தெகாயை தப்புவித்தார். எந்த தூக்கு கயிறை ஆமான் மொர்தெகாய்க்கு மாட்டி வைத்தானோ அதே தூக்கு கயிறில் ஆமானை தூக்கி போட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். வருகிற இந்த நாட்கள் முழுவதும் நம்மை ஆண்டவர் தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் இந்த புதிய மாதம் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்த மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்துங்கப்பா. கடைசி வரைக்கும் ஆண்டவரை முதிர் வயது வரைக்கும் நிறைய மயிறு உள்ள வரைக்கும் ஆண்டவர் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்தும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் இந்த மாதம் முழுவதும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.